இன்றைக்கி நெத்தலியையும் கிழங்கையும் வச்சு சூப்பரான பால் கறி ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதோடு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் நெத்தலியாக தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நெத்தலி எடுத்திங்கன்னா வேகும் போது கரையவும் அது டேஸ்ட்டும் சூப்பராக ஆகிக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். இது வவுத்தோடு சேர்த்து தலையையும் பிச்சு வீசிடுங்க. இப்படி க்ளீன் பண்ணால் தான் ஆக்கினத்துக்கு போகிற ஒரு கசப்பு தன்மை வராது. நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்னா அது ஒரு மைல்டாக ஒரு கசப்பு தன்மை ஒன்று வரும். ஸோ அப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். எண்ணெய் சூடான 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறமாக 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை ரம்பையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். 4-5 பல் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். அதோடு ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்வோம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்துக்கொள்வோம். இது கலர் தான் கொடுக்கும், உரப்பு ஒன்று மீக்காது. அதனால் அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக கரைச்சி வச்சுக்கிற புளியையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்தா கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்க சேர்த்துக்கொள்கிறேன். அதோட க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நெத்தலியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்படி தான் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமாக இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கொள்கிறேன். நெத்திலி டக்குன்னு வெந்துடும், பட் கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது ஒரு 15-20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு போகிற பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் வெந்திக்குது, கிழங்கும் நல்லா வெந்திக்கு சாஃப்டாக. அதுக்கப்புறம் ஒரு கப் கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு கொதி வந்ததுக்கு போகிறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கிழங்கு நெத்தலி பால் கறி ரெடி.